திருச்சி வந்தடைந்தார் தவிக தலைவர் விஜய். பிரச்சார வாகனத்தில் மக்களை சந்திக்கிறார். பிரச்சார வாகனத்தில் தற்போது விஜய் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சாலையின் இருபுறமும் தவிக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். தமிழக அரசியல் காலத்துல புதிய வரவாக விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குது. தற்போது கடந்த 2022ஆம் ஆண்டு சினிமாவை விட்டு விலகி முழு நேர அரசியலில் ஈடுபடுவதா ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டு தமிழக அரசியல்ல விஜய் பரபரப்பை கிளப்பினாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை நியமிக்கிறது, மாவட்ட செயலாளர் நியமிப்பது, அதே மாதிரி பூத் கமிட்டி கூட்டம் அமைப்பது, கட்சியினோட உறுப்பினர் சேர்க்கை, மாநாடு நடத்துவது, பொதுக்கூட்டம் நடத்துவதுன்னு சொல்லி அரசியல் பணிகள் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வந்தாரு. மறுபுறம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்களை வழங்கி கட்சியோட வளர்ச்சிக்கு ஒரு பண்ணிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிக்க தொடங்கினவர் விஜய் வீட்டுல அரசியல் செய்வதாக, விஜய் வீட்டில் இருந்து அரசியல் செய்வதாக அரசியல் கட்சிகள் விமர்சனம் செஞ்சது. இதனை பெரிதும் கண்டுகொள்ளாத விஜய் என்ன பண்ணாரு, தங்களோட அரசியல் பணிகளில் ஈடுபட்டு தந்தது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஏறத்தாழ 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லியும் தமிழக அரசியலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியில 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்காக வைக்கப்பட்டு அதற்கான புதிய செயலியை அறிமுகம் செய்தாரு. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய கட்சியோட 2வது மாநில மாநாட்டை நடத்தினாரு. பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகம் அவர் விஜய் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டு அதன் பின்னர் அதற்கான அறிவிப்பை விஜயை வெளியிட்டாருங்க. இந்நிலையில அவர் பாத்தீங்கன்னா இதனை தொடர்ந்து இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி காந்தி மார்க்கெட், காவல் நிலையம், அதே மாதிரி மரக்கடை பகுதி, எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கப்பட இருக்குது. பிரச்சாரமானது காலை 35 மணி முதல் 11 மணி வரை திட்டமிடப்பட்டுள்ள நிலையில விஜய்க்கான கேரவன் வந்திருந்தது. அதாவது பல்வேறு கட்டங்கள்ல போலீசார் நிபந்தனை விதிச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்கள் தான் போகணும், கட்சி நிர்வாகிகள் நடந்து செல்லக்கூடாதுன்னு, மேலும் எந்த வாகன ஊர்வலமும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபந்தனைகள் வச்சிருந்தாங்க. மேலும் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் வாகனங்களை நிறுத்தணும் அப்படின்னும், அதுக்கு ஏற்பாட்டாளர்கள் உதவி ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. கட்சியினர் குடிநீர், முதலுதவி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு உபகரணங்கள் உள்ள இடங்கள்ல ஏற்பாடுகள் செய்யுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டதை அடுத்து விஜயோட பரப்புரை வாகனம் தயார் நிலையில இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாகனத்துல அண்ணா, எம்ஜிஆர் படங்களோட விஜய் படமும் வெற்றி பெற்று இடம் பெற்றிருக்குது. அதே மாதிரி நான் உங்க விஜய் நான் வர்றேன், வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. மேலும் அவர் தவிகவோட கொள்கை தலைவர்களாக குறிப்பிடப்பட்டிருந்த அம்பேத்கர், காமராஜர், பெரியார், அஞ்சனை அம்மாள் உள்ளிட்ட 5 பேரோட புகைப்படம் இடம்பெற்ற நிலையில இன்று அவர் தஞ்சாவூர் பெல்ட்ல அவரோட பிரச்சாரத்தை துவங்குகிறாரு. இதனை அடுத்து இன்று காலை சற்று நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சியை நோக்கி வந்தவர் தற்போது விமான நிலையத்திலிருந்து வெளியே அதன் அடிப்படையில் பிரச்சாரம் துவங்கியிருக்கிறாரு. அதாவது அந்த விஜய் தற்போது அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர்ற ஒரு சூழ்நிலையில அந்த கேரவேனை சுற்றி அவர்களோட தொண்டர்கள் சூழ்நிலை ஒரு சூழ்நிலை பரபரப்பாக காணப்பட்டது. அதாவது அதிக அளவுல கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதித்த ஒரு நிலையிலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் படைசூழ ஒரு சூழ்நிலையில அவர் அவரோட கேரவேனை நகல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சு அதன் பிறகு தற்போது மெல்ல மெல்ல அவர் அந்த வண்டி, அந்த வாகனமானது போக துவங்கி இருக்குது. தொடர்ந்து அவரு நம்ம திருச்சி மார்க்கெட் பகுதியில உரையாற்றுவார், மரக்கடை பகுதியில் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி இந்த பிரச்சாரத்தின் போது அவர் எந்த மாதிரி கொள்கைகளை முன்னெடுக்கிறாரு, அதே மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி என்னெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும்.